டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்த தாவேகாவோட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சூரஜ் எனக்கூடிய இளைஞர் விஜயோட ரசிகர் உயிரிழந்திருக்கிறாரு. ஏற்கனவே கரூர்ல 41 பேர் உயிரிழந்த நிலையில இப்போ மறுபடியும் இன்னொரு உயிரிழப்பு தாவேகாவோட கூட்டத்துல நிகழ்ந்திருக்குது. இந்த கூட்டத்திலேயே போதியமான ஏற்பாடு கிடையாது. வெயில்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்க வச்சிருக்கிறாங்க. சரியான தண்ணி கிடையாது. இந்த மாதிரி காரணங்கள் தான் ஒரு பக்கம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மரணம் குறித்து சேலம் மாவட்ட செயலாளர் கிட்ட செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளரை தாவேகாரங்க தாக்கி இருக்கிறாங்க. பலத்த காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. காவலர்கள் மீது வண்டியை ஏற்றிருக்கிறாங்க தாவேகாவை சேர்ந்தவர்கள். இப்படி பல குளறுபடிகள், பல அசம்பாவிதங்கள் இந்த கூட்டத்தில் நடந்திருக்குது. இது தாவேகாவுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? விஜய் இந்த மேடையில் ஏறிய உடனேயே நான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க தான் வந்தேன், ஆனா இப்போ நான் என்னுடைய பிரச்சனையை முறையிடுவதற்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த திமுக அரசு என்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காம என்னை அடக்கி ஒடுக்க முயற்சிக்கிறது. இந்த இத்து போன இந்த காரணத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. சரி, இப்பமாவது இதை நிறுத்திடுவாருன்னு. அதாவது எல்லாருக்கும் அது வெறும் எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு எங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கூட்டத்தை நடத்த விடக்கூடாதுன்ற இன்டென்ஷன்ல அவ்வளவு கட்டுப்பாடுகள் போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு ஸ்டாலின் சார் மட்டுமா அதை கொடுத்தாரு? நீதியரசர் அதை தான் சொன்னார். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இவர்களுக்கு எஸ்ஓபி, அதாவது ரெகுலர் எஸ்ஓபி போக கூடுதலாக கொடுக்க வேண்டும். இவர்கள்லாம் மேலே ஏறுறாங்க, தவறாங்க, கரண்ட் கம்பியில தொட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்குதுன்னு சொன்னார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய கூட்டத்தை பார்த்த யாரும் இது நார்மலான மனிதர்கள் அல்ல, இவர்கள் கொஞ்சம் அப்நார்மல். அது நீங்களும் சொல்றீங்க. நாங்க தானா கூட்டினவங்க இல்லை, வேகத்தில் வருகிறவர்கள். இந்த வேகத்தில் வருகிறவர்கள் எவ்வளவு மோசமாக தன்னை மறந்து இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு தான் அரசு அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பொறுப்புல செய்யுது. நீங்க என்ன பண்ணுதீங்க அப்படின்னா, மத்தியானத்துல ஒரு மத்தியான நேரத்துல 12 to 3 மணி வரை நீங்க இந்த கூட்டத்தை நடத்துறீங்க. இதுதான் பெர்மிஷன் வாங்குறீங்க. அந்த நேரத்துல பொதுவா ஒரு சின்ன அமைப்பா இருந்தாலும் அந்த மாதிரி மத்தியான வேளையில நிகழ்ச்சி நடத்துதுன்னா அங்கே தண்ணீர் வசதி இருக்கும், பந்தல்கள் அமைச்சிருப்பாங்க. சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் கூட வருகிறவர்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் நடக்கிற ஈவெண்ட், ஒரு சேர் கூட இல்ல, அங்க எதுவுமே கிடையாது. 5000 ரூபாய் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு பாஸுக்கு 5000 ரூபாய் வாங்கப்பட்டதுங்கிற செய்தி வருகிறது. ஆனா இவர்களுக்கு ஒரு தண்ணியோ சேரோ எந்த வசதியுமே கிடையாது. கேட்டா நாங்க எதுவும் கொடுத்தவர்களை கூப்பிடல, அவர்களா வராங்க, தன்னெழுச்சியா வர்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ 41 பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் அரசு இறங்கி வேலை செய்ததற்கு பிறகு 20 லட்சம் நீங்க அறிவிச்சீங்க. அதையும் கூட அவர்களை வர வச்சு அவர்கள்ட்ட விஜயை பற்றி போற்றி புகழ்ந்து பறி கொடுத்தவன் வீட்டுல உன்னைய பற்றி போற்றி பாடுன்னு சொல்லி வீடியோக்களை வாங்கி வெளியிட்டு இப்படிப்பட்ட எச்சத்தனமான வேலையெல்லாம் செய்ததற்கு பிறகுதான் அந்த பணத்தை கொடுத்தீங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி அவரு வர்றாரு, வந்த இடத்துல இறந்து போயிட்டார். இறந்து போனது மட்டும் இல்ல, அவருடைய அந்த மரணத்தை உங்களுடைய செய்தி தொடர்பாளர் உங்க நிர்மல் குமார் என்ன சொல்றாரு, துணை பொதுச் செயலாளர், இது அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, அவருக்கு உடல் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த சுராஜுக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்லை, அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் தான் அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேட்டுட்டு தான் சொல்றோம். இது அவருடைய நண்பர் மணிகண்டன்கிறவர் சொல்றாரு. அதாவது வெள்ளிப்பட்டறையில் சூரஜோட சேர்ந்து வேலை செய்கிற அவருடைய நண்பர் சொல்றாரு. அவர் விஜய் கட்சி சார்ந்தவர் அல்ல, விஜய் மேல அபிமானம் கொண்டவர், ரசிகர், விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் வெளியில இருந்து யார்ட்டையோ நான் பாஸ் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் ஒருத்தர் வராரு. அவரை இந்த மாதிரி அவர் இறந்து போயிருக்காரு, அவருக்கு எந்த உடல் உபாதையும் கிடையாதுன்னு அவர் கூட அவருடைய பணியாற்றுகிற நண்பர் சொல்றாரு. ஆமா, பத்திரிகையாளர் மாத்தி கேட்கறாங்க. இல்லைங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதா சொல்றாங்களே, வேற சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க போது, அது இல்லை அப்படிலாம் இல்லை, தெளிவா அதை மட்டும் சொல்றேன், அவர் எப்படி இறந்தார் என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு ஏற்கனவே எந்த பிரச்சனையும் உடல்ல கிடையாதுன்றது அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது சும்மா, அது அப்படிலாம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஐயா, இளைஞர் அணி மாநாடு நடக்குது தமிழ்நாட்டுல, திமுக கூட்டுது,
அதுல எத்தனை லட்சம் பேர் வந்து கலந்துக்கிடுறாங்க. பெண்கள் மாநாடு நடக்குது, 2.5 லட்சம் பேர் வராங்க. மேற்கு மண்டல மாநாடு நடக்குது, அங்கே இளைஞர் அணி மாநாட்டுல 1.25 லட்சம் பேர் வந்திருக்காங்க. திமுக நடத்துனதுல அதிமுக மக்கள் சந்திப்பு கூட்டமும் நடக்குது, பொதுக்கூட்டமும். இதுல வர்றவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் பிரச்சனையோ அல்லது உடல் உபாதைகளோ அல்லது சுகர் பிரச்சனையோ எதுவுமே இல்லையா? அப்ப அது எப்படி நடக்குது? அங்கே மயக்கம் போட்டு உழுவதற்கு அத்தனை மக்கள் கூடிய இடத்தில் ஒருத்தருக்கு சுகர் இல்லாம இருக்குமா? அவனுக்கு உடல் உபாதை இல்லாம இருக்குமா? அப்போ உன் கூட்டத்துக்கு வருகிறவனுக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது, அவன் செத்து போறானா? அது எப்படி? அப்போ இது நான் என்ன சொல்றேன்னா, இவர்களை பொறுத்தவரையிலும் தாவேக்காவை பொறுத்தவரையிலும் செத்தவன மனுஷனா மதிக்கிறது இல்லைங்க. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு உயிர் இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் துளியளவு கூட மனசாட்சியை அறுத்து வச்சிடுறாங்க. நான் இதை விஜய் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லல. இந்த விஷயத்தை குறித்து இணையத்தில் அணுகுகிற கூட்டம் இருக்குல்ல, அவனுக்கு எந்த ஈவு இறக்கும் இல்லாம உன்னை யார் வர சொன்னது அப்படிங்கிறான். இறந்தவரை பற்றி அவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, அவ்வளவு நல்ல மனுஷங்க. காலையில தான் அவர்களுக்கு 5000 ரூபாய் அரசு சார்பில் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க அவங்க குடும்பமே. எப்படி பாருங்க, நல்லா கவனிங்க. காலையில அரசு ஒரு பணத்தை போட்டு உங்களை மகிழ்விக்குது, மத்தியானம் கூட்டத்தை கூட்டி அந்த குடும்பத்துக்கு சமாதி கட்டிடுறீங்க. கணவன் மனைவி குழந்தை இருக்குது, இப்ப அந்த குடும்பம் அவ்வளவுதானே, அந்த குடும்பத்தை செதைச்சாச்சு. அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுல வரோம் எல்லாருமே, அவங்க வீட்டுல இல்ல பக்கத்து அந்த தெருவே அழுவுது, அப்படி ஒரு நல்ல மனுஷன். நீங்க வெளி மாநிலத்துக்காரர்கள் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள். நீண்ட காலமா இங்க தங்கி இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்கள், இந்த இங்கேயே சிட்டிசனா மாறுறவனுடைய அந்த உளவியல் பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்ந்து பழகி இருக்கிறான். அவ்வளவு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மனுஷன் அவ்வளவு தாங்குவாரு, அப்படி நடந்துக்கிடுவாரு மனைவி கிட்ட, அப்படிலாம் பேசுறாங்க. 5000 இன்னைக்கு பணம் அமுச்சு விட்டுருக்காங்கண்ணா. அதனால நான் ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த வண்டியில, அவர் வண்டி தானே இது, அந்த வண்டியில உட்காந்துட்டு என்கிட்ட கேட்கறாரு, அக்கா 5000 பணம் வந்துருச்சுக்கா அப்படின்னாரு. ரேஷன் அரிசி வாங்கிட்டேன்னு கேட்டேன். இல்லக்கா திங்கக்கிழமை ரேக வைக்க சொல்லிட்டுருக்காங்க. அவங்க பொண்டாட்டி பேர் பிரியங்கா. அவங்க பொண்டாட்டிலாம் எங்ககிட்ட அவ்வளவு பேசுறது இல்லை. அவர் நல்லா பேசுவார், நல்லா பக்கத்து வீட்டோடு ஒன்றி உறவாடி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால செத்து போயிட்டாருன்னு துளியும் கூச்சம்லாம் பேசுறாரு. யார் கூட வசிக்கிறவங்க அவ்வளோ அவங்களுக்கு ஆதரவா அதுக்காக புரித வச்சு அவ்வளோ பேசுறாங்க. ஆனா அந்த யார் கூட்டத்துக்கு வந்தாங்களோ அந்த கூட்டத்தோட பொறுப்பாளர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்றது இப்படி இல்லை. இப்ப சொல்றாங்க, இப்ப இவ்வளவு பேர் அதாவது இப்படி ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, இந்த செய்தியை இப்படி மடைமாற்றுவது மட்டும் இல்ல, இந்த செய்தி வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக பத்திரிகையாளர்களை அடிச்சு தாக்குற ஜெர்ரிங்கிறவர், அவர் நக்கீரன்ல ஏற்கனவே பணியாற்றியவர், பல ஊடகங்கள்ல இருந்தவர், இப்போ நியூஸ் தமிழ் 24x7 வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த செய்தியாளரை போய் தாக்க போறாங்க, அந்த காரு மேல ஏறின்னு மிதிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா பொறுப்பாளர் ஒருத்தன் அவ்வளவு அராஜகம் பண்றாரு. அதை சுத்தி இருந்த மக்கள்கிட்டயே பத்திரிகையாளர் கேட்கறாங்க, அவர் என்ன நடந்தது, ஏன் அவர் அப்படி போனா, இல்ல அவர் ஒன்றும் கேட்கல, இந்த மாதிரி இறந்துட்டாங்களே உங்க கூட்டத்துக்கு நீங்க அதை பத்தி பதில் சொல்லாம போறீங்களே அப்படின்னு தான் கேட்டாரு. அவர் கேட்ட உடனே உங்க சட்டுன்னு இறங்கி அடிக்க வந்துட்டாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அங்க நடந்தவர்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருபரும் ஓடியாந்தாங்க, காரை நிறுத்தினாங்க. என்ன நிறுத்துங்கன்னு கேட்டதுக்கு அவர் தோட்டத்தோடு என்னங்கடான்னு ஓடியாந்தாரு. அந்த ஜெரி தாக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. இந்த தாவேகா கூட்டத்துக்கு வருவதற்கு பாஸுக்கு 5000 ரூபாய் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலா பரவுது. அது எல்லா தொலைக்காட்சிகள்லையும் எல்லா இடத்துலையும் ஊடகங்கள்லையும் வருது. குறிப்பாக இந்த ஜெரிகிட்ட கூட்டு புசி ஆனந்த் மிரட்டுறாப்ல. காலையில நீங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்க வெளியிட்டிருக்கீங்களா, இது எந்த அடிப்படையில, நான் வாங்கினது பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு இந்த தாவேக்காரங்க எவ்வளவு மிரட்டுவானுங்க. அந்த இப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி புசியை நேரடியா கேட்கிறாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர் உள்ள செய்தி சேகரிக்க போகும்போது இந்த விஷயம், அது குறிப்பா சூரஜ் இறந்ததை குறித்து அவர் வீடியோ ஆதாரங்களையும் விஷயத்தையும் சேகரிக்க போகும்போது இவரை தாக்குறாங்க, சட்டை பிடிச்சி உடனே பிடிச்சி தள்ளுறான். அந்த நெருக்கடிக்கு மத்தியில தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றத்தை செய்தது மட்டும் இல்லாம அதை மறைப்பதற்கு இவ்வளவு அரகண்டா நடக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த தாவேக கூட்டம் தான். செய்தியாளர்கள் மேல நீங்க அதிமுக காலத்திலேயே நீங்க அதிமுக பத்தி ஜெயலலிதா பத்தி அவ்வளவு பேசுவாங்க, ஆனால் செய்தியாளர்களை கை வைக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் மேலேயும் கை வைக்கிறாங்க. காவல்துறை மேல வண்டி ஏத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெண் காவலர் மேல பைக் எடுத்து போய் அப்படியே முட்டி ஏத்திட்டானுங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு என்விரான்மெண்ட் இருக்குல்ல, யாரு மேலேயும் துளி அளவும் அக்கறை கிடையாது.
நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க, அதாவது ஒரு கூட்டம் போய் குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் போய் கோஷம் போட்டுட்டு அந்த ஏரியாவே கலைபுரம் பண்ணிட்டு அந்த மக்கள்லாம் ரொம்ப கதறினாங்க இந்த பனையூர் பக்கத்துல. அதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? சோ இப்படி அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு பத்திரிகையாளர்களை தாக்குவது அப்படிங்கிற செயலை செய்றாங்க. இன்னொரு செய்தியை பாருங்க, ஐயா நீ 41 பேர் அங்க செத்து போயிருக்கிறான், ஏற்கனவே உனக்கு அவ்வளவு பாதுகாப்பு நீ தான் கொடுக்கணும். அங்க வர்றவங்களுக்கு உணவு தண்ணி, அங்க இருக்கிறதுக்கு நீ மத்தியானத்தில் நடத்துற, அங்க பந்தல் அமைக்க வேண்டியது ஒரு கட்டாயம். நீ அதை பத்தி, அதாவது 5000 ரூபாய் வாங்குறங்கிற செய்தி வருது, ஆனா நீ 1 பைசா செலவழிக்காம நீ பந்தல் போடாம கூட்டம் நடத்துறன்னா வர்றவனுடைய உசிரை உன்னுடைய இதுக்கு சமம் தான் நீ பாக்குற. இப்ப இன்னொன்னு பாருங்க, அந்த சேலம் மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றவங்க சொல்றான், இங்க நீ ரொம்ப நேரம் காத்து நிக்கணும், தண்ணி இருக்காது, ஆமா வெயில்ல நிக்கணும், நீங்க தாங்குவீங்களா? யூரின் போக முடியாது, மோஷன் போக முடியாது, நீங்க உறுதுணையா நீங்க ஸ்ட்ராங்கா நிப்பீங்களான்னு கேக்குறேன். வெயில நிக்கணும், நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பவா? தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. நான் என்ன கேக்குறேன், இது என்ன உறுதிமொழி எடுத்துக்கிற விஷயமா? உடம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வெயில் அடிச்சா அங்க டீஹைட்ரேஷன் ஆகும். யார் உடம்பு என்னன்னு உங்க உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க மயங்கி உழுவீங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? நான் கேட்கறது யாருக்குமே தெரியாது. அப்போ ஒருத்தனுக்கு உத்தரவாதம் கொடுத்து திடமா இருப்பீங்களா, நீங்க சாலிடா, அதாவது மனதிடமா நிப்பீங்களா அப்படின்னு சொன்னா நான் நிப்போம் தான் சொல்லுவான். வந்தவனுக்கு சாவோனா தெரியும். இல்ல அது என்னவோ எதிர்நாட்டு கூட போருக்கு போற மாதிரி நாடு ஜெயிக்கணும்ன்றத கோரிக்கை மாதிரி உங்க என்ன விஜய் முதல்வர் ஆகணும், அப்ப அதுக்காக நீங்க நிப்பீங்களா? யூரின் போகாம இருப்பீங்களா? 6 மணி நேரம் வெயில நிப்பீங்களா? இப்படி உசுப்பேத்துறது, அதாவது எதனா ஆனாலும் பரவாயில்ல, விஜய்க்கு இது தரணும். ஒரு தற்கொலை படையை உருவாக்குகிற வேலை தான் நீ செய்யற. நீ எதுக்கு வேணாலும் தயாராரு, நீ சாவறதுக்கும் தயாராரு. ஆனா அவர் முதல்வர் ஆகணும். ஏன்டா உன் பிணத்தை கீழே போட்டு மேலே ஏறி அவர் முதல்வர் ஆகணுமா? அப்படி முக்கியமா இது இருக்கா? ஆனா அந்த ஆள் விஜய் மேல என்ன பேசுறான் தெரியுமா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்புலையோ, கீழே செத்து விழுந்துகிட்டு இருக்கிறான் உன் கட்சிக்காரன், உன்னை பார்க்க வந்தவன் ஒரு ரசிகன், அவனுக்கே பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கை பத்தி அப்புறம் பார்க்கலாம்டா. நீ அரசியலுக்கு நீ சட்டம் ஒழுங்கை பராமரித்து நீ மக்களை பாதுகாத்து பிற இருக்கட்டும். வந்தவன் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் தண்ணி கொடுத்தியா? வந்தவங்களுக்கு ஏதாவது டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்குது ஒரு பிஸ்கட் கொடுத்தியா? அவர்களுக்கு ஒரு பந்தல் போட்டியா? இதெல்லாம் நான் கேட்போம்ல. ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு தகுதியற்ற ஒருத்தன் பேசுறான், நாட்டுல பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எவ்வளவு பெரிய கேலி குத்து. நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிற ஒரு நபர், அந்த ஆள் வெறும் அரசியல்வாதிலாம் இல்லைங்க, அவன் தன்னை நம்பி வருகிற கொலை செய்கிற ஒரு இயந்திரம். அவன் தன்னை நம்பி வருகிற ஒரு நபரை, அவனுக்கு வருகிற எவருக்கும் உத்தரவாதமே கிடையாது. விஜயின் நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பொறுத்து நீங்க நீங்க இது பண்ணிக்கங்க. இதுக்கு மேல பையன் வருவான்னு உத்தரவாதம் கிடையாது. ஒரு இராணுவத்துக்கோ அல்லது வேற எதுக்கோ ஒன்றுக்கு ஒரு போருக்கோ அனுப்புனீங்கன்னா எப்படி உத்தரவாதம் கிடையாதோ, உங்க மனசை நீங்க கல்லாக்கிக்கிடுவீங்களோ அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த நபருக்காக ஏங்க ஊழலை ஒழிப்பேங்கிறான், அதை பண்ணுவேங்கிறான், இதை பண்ணுவேங்கிறான். ஏண்டா நீ வருவதற்கு முன்னாடியே 15 கோடி ரூபாய் நீ கணக்கில் காட்டல கருப்பு பணம் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கு 10% இதுவும் போட்டாச்சு, அபராதம் போட்டாச்சு. அந்த அபராதத்தை கெட்டுடான்னு சொன்னா அதுக்கு போய் நீ முட்டிக்கிட்டு நிக்கிற. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்ட்டு. எத்தனை வருஷமா 2015 நடந்த கேஸுக்கு நீ சொல்ற காரணமா அதுக்கு சரியா இருக்கா? 15 படம் வருது, 17 பிடிச்சாங்க, 19 தான் எனக்கு இந்த நீங்க 21 தான் நீங்க எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க. அதாவது 1.5 கோடி ரூபாய் நீங்க அபராதம் சொன்னது இடைவெளி 6 வருஷம் 7 வருஷம் ஆயிப்போச்சு, அதனால நான் கட்ட முடியாது அப்படிங்கிறான். எந்த நேரத்தில் நீ குற்றம் செய்தால், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டேன் அல்லது ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், அது குற்றம் இல்லையா? இப்போ நீங்க அது எப்பவும் முடிஞ்சு போச்சுங்க, அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு இது. இப்போ இந்த கூட்டத்துல நீங்க சொன்ன மாதிரியா ஒரு மாவட்ட செயலாளர் தமிழ் பார்த்திபன் அவர் வெளிப்படையா பேசுறது இருக்குது. இங்க தண்ணி இருக்காது, ஷட்டர் இருக்காது, அதாவது வெயில நிக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளவு நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும், பாத்ரூம் கூட போக முடியாது, இப்படிதான் இருக்கணும்ன்றதே தயார்படுத்துறதுன்றது
அப்போ முன்கூட்டியே இதெல்லாம் ஆனா பரவாயில்ல உங்களுக்கு, அது மேட்ரு கிடையாது. வந்த கூட்டத்தோடையோ இல்ல தொண்டர்களோடயோ பாதுகாப்பு மேட்ரு கிடையாது. இவருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும், விஜய்க்கு வந்து இதுல புகழ் கிடைக்கணும்ன்றதா மேட்ரு அடிப்படையில். அப்ப இவரோட பொறுப்பின்மை தான் இது காரணம்னு அவர் மேல வழக்கு போடலாம்ல. இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒருத்தர் அட்மிட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவர் இறந்தாலோ இது பண்ணாலோ உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நீங்க கையெழுத்து வாங்குவீங்க. அது வந்து ரிஸ்கான ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக உனக்கு என்னப்பா, நீ இதை தடுக்க முடியுமே. இதை ப்ரிகாஷனோட ப்ரிப்பேர்டா இருந்தேன்னா, நான் தான் சொல்றேன் இல்லையா, இளைஞரணி மாநாட்டில் 1.25 லட்சம் பேர் வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறாங்க. முப்பெரும் விழாவுக்கு 2.25 லட்சம் பேர் வந்திருக்காங்க கரூர்ல. நீ அதே கரூர்ல தான் வெறும் 27,000 பேர் வந்த கூட்டம் அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க 2.25 லட்சம் பேரை கூட்டி இருந்தார் செந்தில் பாலாஜி. அங்க தண்ணி இருந்துச்சு, அங்க வந்த பெண்கள் எல்லாருக்கும் சீருடை கொடுத்திருந்தாங்க. 25,000 பேரா 4 குரூப் 1 லட்சம் பேருக்கு சீருடை கொடுத்திருந்தாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அத்தனை பேருக்கு சுகர் பிரச்சனை இருக்காதா, அத்தனை பேருக்கு உடல் உபாதை இருக்கும், எல்லாத்துக்கும் ப்ரிகாஷனா எல்லா வசதிகளையும் தயார் பண்ணி தானே வைக்கிறாங்க, பந்தல் போட்டாங்கல்ல. அப்ப எதையும் தயாரிக்காமல் வருகிறவர்களை நீ வந்து முன்கூட்டியே கையெழுத்து போட்டு கொடுத்துரு, செத்தாலும் செத்துருவன்னு சொல்லி நீ சொல்றது மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணி கூட்டு வரேன்னா இதற்கே தனியா கேஸ் போட முடியும்னு சொல்ற. இதுவே நான் என்ன கேட்கிறேன், உன் கட்சி உன் கூட்டத்துக்கு வரான்ல, வர்றவன்ட்ட சத்திய பிரமாணம் வாங்குற மாதிரி நீ வந்து உயிரோட இருப்பியா, நீ தடமா இருப்பியா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவியான்னு கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? அவன் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒருத்தன் உயிரோடு இருக்கிறத எப்படிங்க நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நீ அதுக்கான வாய்ப்பை கொடுத்தியா? அப்ப முன்னேற்பாடு சரியில்லை, தங்களால் சரியாக முன்னேற்பாட்டோடு செய்ய முடியவில்லை, நாங்க எதையும் ஃபாலோ பண்ணல, அரசு சொல்லுகிற அந்த கட்டுத்திட்டங்களை கூட நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதான் இந்த இது காட்டுகிறது. கண்டிப்பா சொல்றேன், இவர்கள் மீது, அதாவது சேலம் பொறுப்பாளர் மீது மட்டுமல்ல, தமிழன் பார்த்திபன் மீது மட்டுமல்ல, புசி ஆனந்த் மீதும் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையா வந்து நீ கூட்டம் கூட்டுற இடத்துல ஃபுல்லா செத்துக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ கரூர்லயும் அப்படி நடந்தது. அதாவது அவர் பேசிட்டு இருக்கும்போதே மயக்கடிச்சு விழுறாங்க, இறக்குறாங்க, மூச்சு திணறாங்க, சையை காமிச்சு பார்க்க வைக்க பார்க்குறாங்க, எதுவுமே கவனிக்கல. விஜய் அப்போ பேசிட்டு தான் இருந்தார். இங்கேயும் வந்து இவர் மயக்கடிச்சு சீரியஸாக அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல, அவரை ரெக்கவர் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு அதே டைம்லயும் அவர் பேசிட்டு இருக்காரு, தமிழ்நாடு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க, 2 பேர் தான் போட்டி. நான் ஒரு பிரச்சனை நடக்கும் போதும் இது வந்து இந்த பேச்சுட்டு தொடர்ந்துட்டே இருக்குது. அதுதான் சொல்றேன் சார். அதாவது என்னன்னா, நீ ஆட்சிக்கு வரல, நீ அதிகாரத்தை பிடிக்கல, உன் கட்சி உன் பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனைகளே தீர்க்க முடியல, நீ வந்து திமுக அரசை குறை சொல்ற. நான் என்ன சொல்றேன், நீ குறை சொல்லு. நீ என்ன கேள்வி, நீ அது கேள்வி கேட்டா என்ன சொல்ற, நீ அது பதில் சொல்றான். நான் 2026 வர்றது வந்து சட்டமன்ற தேர்தல் தானே, அது என்ன எம்பி எலெக்ஷனா? அதுக்காக நான் பாஜகவை திட்ட முடியுமா? பாஜக வந்து அதாவது அது வந்து இல்லவே இல்லை, அதாவது அதை அடிச்சு தூக்கி போட்டாச்சு. பாஜக இல்லையா? ஏங்க திருப்பரங்குன்றம் மலையில வெள்ளக்கேத்தலன்னு சொல்லி அவ்வளோ போராடுறாங்க, அவங்க களத்துல இல்லையா? நீ தாண்டா களத்துல இல்லை. 100 நாள் வேலை திட்டம் பறிக்கப்பட்டிருக்குது. 100 நாள் வேலை திட்டம் பட்ஜெட்ல 1 பைசா கொடுக்கலங்க, ஒரு எதிர்வினை கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு அதாவது ஒரு விஷயமும் பாஜகவில் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, இதை பற்றி ஒரு எதிர்வினை உண்டா? நீ பிரதான கட்சின்னு வேற சொல்ற. அதிமுகவை விட எதிர்த்து நிக்கிறதுல, அதாவது அதிமுக இல்ல, திமுகவை எதிர்த்து நான் மட்டும்தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. பாஜகவுக்கு உனக்கு பிரச்சனையே இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. பாஜக செய்கிற இந்த மோசமான செயல்களை எல்லாம் ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை பழக்கப்படுத்துவது. இப்போ நேற்று ஈவினிங் எல்லா எதிர்கட்சிகளும், குறிப்பா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் நின்று போராடுது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, நீ தனியா கூட்டம் போடு. ஏன் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கல? சண்டை போட்டிருக்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் மதுரைக்கு கொடுக்கல? ஏன் கல்வி நிதி கொடுக்கல? ஏன் வந்து தண்ணி ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பணம் கொடுக்கல? 3112 கோடி ரூபாய் நீ கேட்கணும்ல. அப்ப எதையும் கேட்க மாட்டேன். ஆனா என்ன பேசுறதுல தெரியுமா, நான் வந்து சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டேன். எதை சொல்ல வர்றாரு? நீ முதல்ல ஒரு 2000 அறிவிச்சதை சொல்ல வர்றாரு. எப்படி பாருங்க, அதாவது சாத்தியம் இல்லாத திட்டங்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி கூட்டி கழிச்சு பாருங்க. திரைப்படத்துல 3Bs வேண்டாம், அது எங்களுக்கு இழுக்குன்னு சொல்லி அந்த டிவி பெட்டியை உடைக்கிறது,
அப்புறம் அந்த என்ன சொல்றது, வீடுகளை இடிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சாப்புல, ஃபேனை உடைச்சது எல்லாத்தையும் பண்ணாப்புல. அவர்களுடைய ரசிகர்களும் அந்த நேரத்துல சர்க்கார் படம் வந்தப்போ செஞ்சாங்க, தியேட்டர் வாசல்ல. ஆமா. அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓசி பஸ் வேணுமா? ஏண்டா பைத்தியக்காரா, இது அதாவது மக்கள்கிட்ட இருந்து வருகிற வரிப்பணத்தில் மக்களுக்கு திருப்பி செலுத்துகிற ஒரு செயல். அதனாலதான் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. இது இலவசம் கூட சொல்லலாம். ஒரு அரசு எந்த பெயர் வேணாலும் வைக்கலாம், கருணை தொகை எதை வேணாலும் வைக்கலாம். யாரு கேட்க போறா? நம்ம கேட்க, அதாவது நீங்க என்ன பண்ணிட முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா ஏங்க அப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியும். ஆனால் அரசு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஜனநாயக பூர்வமாக இதை உரிமை தொகைன்னு வைக்குது பேரு. உங்களுடைய பணம்னு நீ என்ன சொல்ற, அந்த பணத்தை வாங்க வேண்டாம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற. சரிங்களா? எவ்வளவு பெரிய, அது இது மட்டும் இல்லை. சரி, மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் வந்து வாக்குறுதியே கொடுக்க மாட்டேன். கொடுக்கறது மட்டும் இல்லை, ஆனா எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்துருவேன். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு இல்லைன்னு நான் போங்காட்டம் ஆட மாட்டேன்னு சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தரலைங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லவே மாட்டேன், ஆனா நான் கொடுத்துருவேன். எப்படி கொடுப்ப? சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலங்கிறது அது சென்ட்ரல் கவர்மெண்டோட பணம் கிடையாது, உன் பாக்கெட்ல இருந்து மக்களின் பணத்துல இருந்து எடுத்தது. வரி பகிர்வுனா என்ன? 29 பைசா தான் தர்றாங்கிறது ஒரு கேம்பெயினா தூக்கிட்டு போறாங்க. அது ஒரு அரசியல் முழக்கம். நீ என்ன சொல்ற, தற்குறித்தனமா நான் இதை பத்தி கேட்க மாட்டேன். இது எவ்வளவு நயமான வேலை. அதான் சொல்றேன், பாஜகவின் பி டீம்னு சொல்லி சும்மா சொல்லல. உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன? பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை மேடையில பேச மாட்டேன். இல்ல, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாஜகவால தடுத்து நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனை ஒட்டி. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே போடுறேன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு, இந்த பணத்தை 3 மாசம் பணத்தை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பாஜக மறுபடியும் வந்து வஞ்சிக்குது. எப்படியும் எலெக்ஷன்லாம் உங்களுக்கு வாக்கு வர போறதுல ஜெயிக்க போறது கிடையாது. இது திமுக வீழ்த்துறதுக்காக இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டு மக்கள் இது பண்றதா இருக்கட்டும், இப்படி ஒண்ணு செய்துன்றதை மறுபடியும் பாஜக மேலதான் இது திரும்பணும். கண்டிப்பா. ஆனா அப்படி இல்ல, இது எவ்வளவு நயமா பாஜக அவரை காப்பாத்திட்டு திமுக மறுபடியும் இல்ல. இது எப்படி ஒரு முக்கூட்டு, எப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அவர்கள் வேலை செய்யறாரு பாருங்க. நேரடி கூட்டு, மறைமுக கூட்டுன்னு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. ஆனா உண்மையிலேயே மறைமுக கூட்டணியில இந்த ஆள் தான் இருக்கிறான். யாரு? விஜய் தான் இருக்கிறாங்க. நேரடி கூட்டணியில நேரா பாஜக செய்கிற வேலைகள் அது வந்து நமக்கு தெரியும். பணத்தை பகிர்ந்து கொடுக்கறது இல்லை. ஆனா அதையெல்லாம் மாற்றி விடுவதற்கு அதிமுக வேலை செய்யுது. அது களத்துல நின்றுக்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குறேன்னு சொன்னீங்களா, ஏன் 50 நாளா குறைச்சிங்கன்னா அது போராடிட்டு இருக்குது. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அதிமுக செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு அழவே கிடையாது. கூட்டணியில நீ தான் இருக்கிற. அந்த திட்டத்தையே சோழியை முடிச்சுட்டாங்க. அது வரையிலும், அதாவது போனதான் சொல்றாங்களே, அது ராமர் பேரை வச்சானா காந்தி பேரை வச்சான, ராமர் ஆண்டான ராவண ஆண்டான, எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் தான் எங்களுக்கு தெரியுன்றாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு அதாவது பேர் மாற்றுவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை குலைச்சிட்டாங்க. அது முழு பணத்தையும் ஒன்றிய அரசு கொடுக்கணுங்கிறத இருந்த திட்டத்தை மாற்றி 40% மாநில அரசு கொடுக்கணும். ஏற்கனவே கல்வி நிதி 3500 கோடி ரூபாய் தரல. நான் தான் சொல்றேன், நீருக்கு தர வேண்டிய பணம் தரல. நீர் திட்டம் இன்னும் மோசம். அந்த திட்டம் ஏற்கனவே நம்ம ஊர்களில் செயல்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப அது நடைமுறைப்படுத்த வேண்டியது நீ வடநாட்டில் மட்டும் இந்த பெரும்பகுதியாக அங்கதான் போகுது. ஆனா நம்ம இது வீட்டுல என்ன பண்ண போறோம், மீட்டர் கொண்டு வந்து வைக்க போறோம். ஓடி தண்ணீர் கொண்டாந்து கொடுத்துட்டு உங்க வீட்டுல 55 லிட்டரு ஒரு நபருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு. அதை நானுங்க அளக்கிறதுக்கு மீட்டரு. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு கூட பணம் தராம இருக்குது இந்த அரசு. இதை பற்றி ஒரு கேள்வி கிடையாது. அப்போ நேரடி கூட்டணியில அதிமுக இருக்கு, மறைமுக கூட்டணியில யார் இருக்கா? ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் நடக்கும் போதெல்லாம் வீரியமாக வேலை செய்து அதற்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கக்கூடியது திமுக அரசு. நீ அந்த திமுகவையோ அல்லது அந்த கூட்டணியையோ விட்டுட்டு நீ பாஜகவை பாதுகாக்கிற. அது உண்மையிலே பாஜக தடுக்க தான் முயற்சி பண்ணிச்சா? அதுக்கு எதனா இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்தையே ஊத்தி மூடுவதற்கான வேலையை அஸ்வினி குமார் உபாத்யாயாங்கிற பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர், தலைமை செய்தி தொடர்பாளர், அவர் வந்து ஒரு கேஸ் போடுறார். தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்கள் அறிவிப்புகள் கூடாது, அரசு எதுவும் புதிய திட்டங்களை அறிவிச்சிடக்கூடாது, இதையெல்லாம் தடுக்கணும். இதற்காக முன்கூட்டியே ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாப்புல. இது நடப்பதற்கு இந்த நடக்கிற காலகட்டத்தில் தான் இவர் வந்து 5000 ரூபாய் அறிவிக்கிறாரு.
நாம கொஞ்சம் விட்டோம்னா இந்த பணம் வந்து சேராது, அடுத்த கட்டம் நம்ம நாளைக்கு இன்னும் 2 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த பணம் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற நெருக்கடியில தான் இந்த பணத்தை முன்கூட்டி கொடுக்கிறார்களே தவிர இந்த மக்களுக்கு இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு அரசுக்கு கூடுதலாக இருக்குது. இதையெல்லாம் எப்படி முடக்கணும்? நீ பணமும் தரமாட்ட, வரி பகிர்வும் தரமாட்ட, வெள்ள நிவாரண நிதி தரமாட்ட, இதெல்லாம் விட மாநில அரசு தன்னுடைய நிதியில் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிற நலத்திட்டங்களை செய்வதற்கு விட மாட்டேன். இந்த அஸ்வினி குமார் உபாத்தியாயனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, இவர் ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அண்ணா ஹசாரே நடத்தினார் இல்லையா, அந்த கூட்டத்தில் அண்ணா ஹசாரேவின் சிஷி பிள்ளையாக இவர் சேர்ந்து இருக்கிறாப்புல. அதுல இருந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி உருவான போது கெஜ்ரிவாலோடு சேர்ந்திருக்கிறார், இப்போ பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பரிணாம வளர்ச்சியை. எப்படி ஒரு ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள ஒரு சனாதன கூட்டம் எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி மக்களினுடைய நலனில் வேலை செய்கிற ஒரு அரசை முடக்குவதற்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை காரணம் காட்டியே தான் காங்கிரஸை இல்லாமல் பண்ணினார்கள். அப்படி காங்கிரஸை காலி பண்ணிட்டு இப்போ திமுகவை காலி பண்ணுவதற்கு இறங்கி நிற்கிறாங்க. இது காங்கிரஸ் காலியா போகுதுங்கிறது இல்ல, திமுக காலியா போகுதுங்கிறது, அது மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு வரக்கூடிய பணம் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக ஏதோ நேரடியா, அதாவது மக்களை சட்டங்கள் மூலமாக முடக்குவது மட்டுமில்ல, எதிர்கட்சிகளை முடக்குவதன் மூலமாக கூட உங்களுடைய நலனை காணாமல் செய்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ விஜய் எப்படி வேலை செய்கிறார் பாஜகவிற்கு, அதிமுக எப்படி வேலை செய்கிறது பாஜகவுக்கு, அதுக்கப்புறம் இந்த லீகல் டீம் எப்படி பாஜகவுக்கு வேலை செய்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாஜக என்பது எவ்வளவு கொடூரமான மக்கள் விரோத சக்திங்கிறது புரியும். அதிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் பாஜக வந்தா என்ன, அது ஒன்றும் பெரிய சக்தி இல்லை, அது ஒன்றும் இன்னைக்கு வளரல. எப்படி இன்னைக்கு வரையில உன்னுடைய வாக்கு என்னன்னு விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஆனா அது சவால் அது குத்தி வெளியில வந்தாதான் தெரியும் உன்னுடைய நம்பர் என்னன்னு. ஆனா அவரு மத்தவங்களுக்கு சவால் விடுறாரு. மத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில சில பேர் தலைவரா உட்காந்து வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாங்க. யாருன்னா தைரியம் இருந்தா என்ன மாரி தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10% வாக்கு வாங்கி காட்டுங்க. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அடுத்தவன் தோல்ல சவாரி செய்யாத சுயம்புவாக எழுந்து வந்தவன் பேசலாம். இப்ப விஜய் சேதுபதி இருக்காப்புல இல்லையா, அவங்களுக்குலாம் பேக்ரவுண்டு கிடையாது, அப்பா அம்மா யாரும் பின்னணி கிடையாது. மணிகண்டன், எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஏன் சிவகார்த்திகேயனுக்கு கூட பெரிய எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் பேசினா கூட சரி, கீழே இருந்து பெட்டியை, அதாவது ஒரு மஞ்சப்பையோட கிராமத்துல இருந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லலாம். நீயே உன் மூஞ்ச யாருமே ஏத்துக்கலப்பா, இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொன்னாங்க. யாருமே இல்ல, அவங்க அப்பாவே முதல்ல ஒத்துக்கல. உங்க அப்பாவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடைசியில் என்ன ஆகி போச்சு தெரியுமா, மாமியாருக்கு சோப் போடுற மாதிரி சீனை போட்டு தான் உன்னை ரசிகன் படத்துல உன்னை தூக்கி நிறுத்தினாரு உங்க அப்பா. இவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. உன்னுடைய பட்டிட்டிங்க, உன் முகத்தை எல்லாம் சரி பண்ணி, உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி, என்னென்னலாம பண்ணி உன்னை ஒரு நடிகன் ஆக்குவதற்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு உங்க அப்பா. அந்த படம் ஹிட் ஆகணுங்கிறதுக்காக டபுள் மீனிங் டயலாக்கு, கலாச்சார சீரழிவோடு கூடிய மாமியாருக்கு சோப்பு போடுவாருங்க. எல்லா படமும் அதுதான். சிவகாசி அப்படிப்பட்ட கலாச்சார சீரான படம் தான். துப்பாக்கி இஸ்லாமிய பேசுற படம், இப்படி அவர் ஹிட்டான எல்லா படங்களும் சீரழிவு தான். அவ்வளவு கேவலத்தையும் நீ திரையில பண்ணிட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னா ஏற்கனவே நீ பண்ணது போதாதா? நீ நிற்கும் போதே 41+1, அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில செத்தது, அதுக்கு முன்னாடி செத்ததெல்லாம் மயங்கி விழுந்ததெல்லாம் நான் கணக்குல சேர்க்கல, அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா பெருசு. இன்னைய தேதிக்கு 42 பேர். இந்த எண்ணிக்கை எங்க போய் நிக்குமோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்குது. நான் சொல்றது தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறது இல்ல, உன் கட்சிக்காரங்களை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. இது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நச்சு செடி உதிக்கும் போதே பாஜகவை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிற என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை விரிவா பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.